தலைவன் இவ்வழி மக்கள் அவ்வழி என்ற வரிகளை நேர ஆளுமை என்ற கட்டுரைகள் அடங்கிய புத்தகத்தில் நான் பார்த்தேன். தலைவன், ஒரு குடும்ப தலைவன் எப்படி இருக்க வேண்டும்? ஒழுக்கமுள்ளவனாக, நல்லவனாக, வல்லவனாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அந்த குடும்பம் நன்றாக இருக்கும். குடும்பத் தலைவன் குடும்பன், உழவு செய்பவன் உழவன், குடும்பம் நடத்துபவன் குடும்பன். குடும்பன் என்ற சொல்லுக்கே தலைமை என்று பொருள். ஊர் குடும்பு, ஊர் குடும்பன், ஊரை வழிநடத்தி செல்பவன். குடும்பத்தை வழிநடத்தி செல்பவன் எப்படி வல்லவனாகவும் நல்லவனாக இருப்பது போல் அந்த ஊரை வழிநடத்தி அங்கிருக்க மக்களை ஒழுக்கமுள்ளவர்களாக, நல்லவர்களாக, வல்லவர்களாக, உயர்ந்த பண்பாடு உடையவர்களாக செய்ய வேண்டியது அந்த ஊர் தலைவனுடைய பண்பு. அந்த தலைவன் எப்படி இருக்க வேண்டும்? கனவிலும் கருவம் செருக்கு இருமாப்பு கடுகளவும் மனங்கருதான், தனக்குறுஞ்சுகமே வெறிதனக் கொள்ளான், தனக்கொரு நீதி பிறர்க்கொரு நீதிதனை ஒருபோதும் இங்குறையான், அனைத்து உயிர்க்கு இறங்கி அரும்பசி தவிர்ப்பான், அவஸ்தையோ பிறர்வடச் சகியான். தக்கவாறு எளிய வாழ்க்கையும் சகிப்பும் தன்னலங்கருதுரா தகையும் மிக்க மேற்பதவி பட்டத்தில் வெறுப்பும் மேதகு ஒழுக்கமும் மக்களின் துக்கமே துடைக்க யாவையும் இழக்கும் தீரமும் துணிவும் இன்மொழியும் மக்கள் நன்மதிப்பும் வாய்ந்தவனே உண்மை தலைவன். குடும்பத்தை வழிநடத்தி செல்பவனாக இருக்கட்டும், ஊரை வழிநடத்தி செல்பவனாக இருக்கட்டும், நாட்டை வழிநடத்தி செல்பவனாக இருக்கட்டும், அவன் இப்படிப்பட்டவனாக நல்ல நற்பண்புகள் நிறைந்தவனாக இருக்க வேண்டும். நம் நாட்டில் உண்மை தலைவர்கள் இருந்தார்களா என்றால் இருந்தார்கள். புத்தர், பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர், சுவாமி விவேகானந்தர், தமிழ்நாட்டில் வாழ்ந்த காமராஜர், சர்தார் வல்லபாய் பட்டேல், இப்படித்தான் அடுக்கிக் கொண்டே போக முடியுமே ஒழிய மற்றவர்களெல்லாம் உண்மை தலைவர்கள் அல்ல. இவர்கள் குடும்ப மேம்பாடு, தன் குடும்பம் என்று நினைக்கவில்லை. இந்த தேசத்தையே, இந்த நாட்டையே தன் குடும்பமாக நேசித்து அதனுடைய மேம்பாட்டுக்காக அல்லும் பகலும் பாடுபட்டார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த சமுதாயம், எந்த சமுதாயம்? பாரத சமுதாயம். பாரதி சொன்னான், பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க, பாரத சமுதாயம் வாழ்கவே என்று பாரத நாட்டையே தன் ஒரு சமுதாயமாக கொண்டான். அப்படிப்பட்ட நல்ல உணர்வுகளோடு ஒழுக்கமானவர்கள் இந்த நாட்டை ஆள வேண்டும். ஆனால் விதிவசப்பட்டு எந்த கடவுளின் சாப கேடோ 1967க்கு பின்பு இந்த தமிழ்நாட்டை ஆட்சிக்கு செய்ய வந்தவர்கள் அனைவரும் தனிமனித ஒழுக்கம் இல்லாதவர்களாக, குடிகாரர்களாக, இங்கே இருக்க மக்களையெல்லாம் குடிகாரர்களாக ஆக்கி அவர்களை குழப்பத்தில் இருந்து ஒழுக்கமற்றவர்களாக இருந்தால்தான் அவர்களை சுரண்ட முடியும் என்ற குறிக்கோளோடு நாட்டையே 1972 மதுக்கடைகளை திறந்து வைத்தார் அன்றைய முதல்வர். இன்றைய எப்படியெல்லாம் மக்களை, இந்த தமிழக மக்களை ஒற்றுமையின்றி, ஒரு கட்டுக்கோப்பின்றி குடித்துவிட்டு அறியாமையில் உழன்றால்தான் இந்த நாட்டினுடைய, இந்த தமிழகத்தினுடைய செல்வங்களை சுரண்ட முடியும், சுரண்டலாம் என்ற குறிக்கோளோடு முயற்சித்து அந்த நிலைக்கு கொண்டு வந்து விட்டார்கள். இன்றைக்கு எத்தனையோ ஊடகங்கள் இருக்கிறதே, ஒழுக்கத்தை போதித்து யாராவது பேசுகிறார்களா? வெறும் வெட்டி சீரியல். அதில் பெண்கள் தங்களுடைய நேரத்தை எல்லாம் வீணடித்துக் கொள்கிறார்கள். பெண்களுக்கு இலவசமாம். அந்த இலவசம் கொடுத்தால் அந்த பணம் எங்கிருந்து கொடுக்கிறார்கள்? அவர்கள் அப்பன் வீட்டிலிருந்தா கொடுக்கிறார்கள்? மக்களுடைய வரிப்பணம் தானே. அவர்கள் மீது கடன் சுமை ஏறிக்கொண்டே தானே இருக்கும். இதையெல்லாம் தட்டி கேட்க மாட்டார்கள். அந்த அளவு விழிப்புணர்வு இல்லை என்ற தைரியத்தில் தான் இவர்களுக்கு இலவசம் என்று கொடுத்து மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். வாக்குகளுக்கு காசு, வாக்கு பெறும்போது அவர்களுக்கு தெரியாமல் களவாணித்தனமாக மறைமுகமாக காசு கொடுத்து அவர்களுடைய வாக்குகளை வாங்கி தன் குடும்பம், தம் கொண்டாட்டி, தம் பிள்ளைகளுக்கு 7 தலைமுறை 8 தலைமுறைகளுக்கு சொத்து சேர்த்து நாட்டையே, தமிழகத்தையே குட்டிச்சவராக்கி விட்டார்கள்.
இதையெல்லாம் விழிப்புணர்வோடு மக்கள் எண்ணும் காலம் வெகு தூரத்தில் இருக்கிறது. ஏனென்றால் இவர்கள் இன்னும் விழிப்புணர்வு கொள்ளவில்லை. படித்தவர்கள், பண்புள்ளவர்கள், விவரம் தெரிந்தவர்கள் எல்லாம் எதுக்கு நமக்கென்ன வேலை என்று ஒதுக்கிக் கொள்கிறார்கள். ஒரு சிலர் நல்ல அறிவு இருக்குது, ஆற்றல் இருக்குது, அவர்கள் சொல்வதை யாரும் கேட்பது அவனுடைய வசதி வாய்ப்பில்லை. அவன் ஏழை ஒருவன் நல்ல விஷயங்களை சொன்னால் அவனை என்ன சொல்கிறான், அவன் கிடைக்கான் வெங்க பைய அப்படின்றான். ஒரு முட்டா பயலாக இருப்பான், பணக்காரனாக இருப்பான், ஐயா வந்திருக்காருன்னு சொல்லுவான். அவன் முட்டா பையன்னா அவன் சுயநலவாதியாக இருப்பான். அவன் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கும் அவன் சொத்தை சேர்க்கறதுக்கு வேண்டியதெல்லாம் செய்வான். நாடு மேம்பாடு பற்றியோ சமூக மேம்பாடு பற்றியோ அவனுக்கு அக்கறையே கிடையாது. இதையெல்லாம் முடிந்து நாடு மேம்பாடடைய தன்னார்வ தொண்டர்களாக, சமூக ஆர்வலராக நூற்றுக்கணக்கில் தோன்ற வேண்டும். அவர்கள் நாடு மேம்பாட்டுக்காக பாடுபட வேண்டும். அப்படி என்றால் தான் நாடு மேம்பாடடையும். இந்த இந்தியா ஒரு வல்லரசாக முடியும். இந்தியா நல்லா இருக்கும், நல்லவர்கள் வாழ முடியும், நாடு நன்மையுறும். இதை அறிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள் என் சகோதரர்களே, தமிழர்களே, தமிழ் சகோதரர்களே.